தமிழ்நாட்டில தான் மழை பெஞ்சா கரண்ட் போகுது, இடி இடிச்சா கரண்ட் போகுது, காத்தடிச்சா கூட கரண்ட் போகுதுன்னு சொல்லி மக்கள் குமர்றாங்க. நானே கூட குமுறியிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும்போது, காற்றடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இடி இறங்கும். அதாவது இடி வந்து மின் தடங்கள்ல வந்து ஒயர்ல டச் ஆனுச்சுன்னா, ஹை வோல்டேஜ் வந்து நம்ம வீட்டில இருக்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேதடைய வாய்ப்பு இருக்கு. ஆகையால தான் மின்தடை ஏற்படுது. ஓகேங்களா? 2வது இன்னொன்னு என்ன ரீசன்னா, அதாவது மின் வழித்தடங்கள், அதாவது கரண்ட் கம்பம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அருகாமையிலேயே அல்லது அதற்கு அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்கும். கிளைகள்லாம் வந்து அந்த மின் ஒயர்களில் உரசிக்கிட்டு இருக்கும். காற்றடிக்கும் போது என்னாகும், ஒயர்களில் டச் ஆகி ஃபியூஸ் போகும் டிரான்ஸ்பாரத்தில். இது போன்ற செயல்கள் ஆகிறதுனால தான் வந்து முன்கூட்டியே வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க, கரண்ட்டை ஆஃப் பண்ணுறாங்க. அதாவது தற்போது உள்ள சூழல்ல 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா மின்சார தடையை ஏற்படுத்துகிறாங்க பராமரிப்புக்காக. அந்த பராமரிப்பின் போது அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த மின் வழித்தடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மரங்கள வந்து யாரும் வந்து மின் பொறியாளர்களோ யாரும் வந்து அகற்றதில்ல. அதெல்லாம் முறைப்படி அகற்றினீங்கன்னா, மின்தடை வந்து மின்தடையை வந்து நீக்கலாம். ஓகேங்களா? ஆகையால வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா எடுத்துக்கிட்டு, மின் வழித்தடங்கள் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களையும் குறிப்பிட்ட ரேடியஸில தான் இருக்கணும். இருக்கிற மரத்தில உடனடியா அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நிலம் உரிமையாளர்களுக்கு உத்தரவு போடுங்க. நீங்களும் வந்து களத்தில இறங்கி அந்த மரத்த அகற்ற வேலைய பார்க்கலாம். ஆகையால வந்து மழைக்காலங்கள்ல வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். ஓகேங்களா? அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மழை பெய்யறதுனால வந்து நிலப்பகுதிகள்லாம் ஊறும் பார்த்தீங்களா? நிலம் ஊறும்போது வந்து மின் கம்பங்கள்லாம் சாய்ஞ்சிரும். அருகாமையில வந்து கரண்ட் விபத்து ஏற்பட்டு ஏகப்பட்ட உயிர் இழப்பு ஏற்படுறது காரணத்தினால மின்தடைகளை ஏற்படுத்துறாங்க. அதான் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. எந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோமோ அதன்படி தான் நம்ப பயணிக்க முடியும்.